ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நிமிஷம் கூட இந்த நாள் நம்முடைய ஜெப நாள். எவ்ரி தேர்ட் சாட்டர்டே நாம் ஜெப நாளாக வைத்திருக்கிறோம். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பல வருஷங்களாக இது செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் அது மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் தேவாதி தேவன் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்பார். வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாரும் இடத்தில் வருவாங்க. எல்லா ஜனங்களும் இயேசு சுவாமி இடத்தில் வருவது காரணம் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிறவர், நம்முடைய ஜெபத்துக்கு செவி சாய்க்கிறவர். ஆகவே இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு இருந்து நம் ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே அதுக்கு முன்பாக சில நிமிஷங்கள் அவர் கண்களை மூடி, சுவாமி எங்கள் மத்தியில் வரணும் அப்பா, நீர் வந்து எங்கள் ஜெபத்தை கேட்கணும், அது போதும், நீ கேட்கிறவர் வேதம் சொல்லு, ஆனால் நீ வந்து கேட்கணும் சுவாமி என்று சொல்லி அவை நோக்கி பார்ப்போம். தானியேலை போல் ஜெபித்திடும் தாசர் பலர் மடிந்தார். தானியேலை போல் ஜெபித்திடும் தாசர் பலர் மடிந்தார். தீரப்பின் வாசலில் நிற்கும் சீலர் தூங்கி களைத்து போனார். தீரப்பின் வாசலில் நிற்கும் சீலர் தூங்கி களைத்து போனார். பாவம் பெருகுதே பாரும் பரநேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா. வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடும் இயேசுநாதா. ஆத்துமா பானம் ஆத்துமா ஆதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்தருளும். ஆத்துமா ஆதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்தருளும். பாவம் பெருகுதே பாரும் பரநேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. அன்புலே சுவாமி, இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான ஆண்டவர் ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் கூட இந்த 3வது வெள்ளிக்கிழமை எங்களை ஆண்டவரே குடும்பமாய் சேர்த்து ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும்படிக்கு, உம்மை துதிக்கும்படிக்கு எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நாளும் சுவாமி இது ஜெபநாளாக இருக்கிறபடினால சில நிமிஷ நேரங்கள் வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு விசுவாசத்துக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது எங்களை பலப்படுத்தும். நாங்கள் எப்படி ஜெபிக்க வேணும், எந்த விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லித்தாரும் சுவாமி. ஆண்டவரே அதன்படி ஜெபிக்க, சித்தம்படி ஜெபிக்க வேதம் சொல்லுகிறது, பலவீனத்தில் பரிசுத்த ஆவியான உதவி செய்கிறார். நம்ம என்ன ஜெபிக்க வேண்டும் தெரியாத பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாருன்னு வாசிக்கிறோம். நம்முடைய வார்த்தையின்படியே சுவாமி எங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, எதற்காக ஜெபிக்கணும்னு தெரியாது, தேவையில்லாத காரியத்துக்கு நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம் சுவாமி. ஆனால் உமக்கு தான் தெரியும் எதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது உமக்கு தான் தெரியும். சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். இந்த நாளிலும் எங்களுக்கும் ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்காக வேண்டுதல் செய்ய நாங்கள் இதயத்தை திறந்து கொடுக்கிறோம். எங்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் சித்தத்தின்படி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், ஜெபத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லாம் கூடி ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் வந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் உட்காருவோம். இந்த நாள் ஜெப நாளாக இருக்கிறபடினாலே நான்
நாம் ஜெபத்தை குறித்து சில நிமிஷம் தியானித்து விட்டு எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபித்தால் தேவன் நம்ம ஜெபத்தை கேட்பார். யாக்கோபு மணிக்கும் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. கலாத்தியர் 6:2. மறுபடியும் வாசிங்க பிரதர். இல்லை மறுபடியும் அதே 2வது வசனம் 6:2. ஒருவருக்குடைய ஒரு பாரத்தை சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இதுதான் பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் சபைக்கு கொடுத்த அறிவுரை. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அழைப்பு எப்படி என்றால், நாம் வெறும் கர்த்தர் நம்மை ரட்சித்த பிறகு நம் பிள்ளைகள் நம் குடும்பம் மாற்றம் ரட்சிக்கப்பட்டு நாம் சந்தோஷமாக இருக்கணும் என்பதை நாம் அல்லாவிட்டால் ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் நம் வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. நாம் அனுபவித்த அந்த சந்தோஷத்தை, நாம் ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை பிறருக்கு சொல்லுவர்களாக, பிறர் கண்ணீரில் பாதையில் கடந்து போகும்போது அவர்களுக்கு ஜெபிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவருடைய குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் சுஸ்தமாவீர்கள். ஒரு குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் சுஸ்தமாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே we have been called to pray for one another. We have been called to bear one another's burdens. ஒவ்வொருடைய மக்களுடைய துயரத்தையும் நாம் சுமக்கராய் காணப்பட வேண்டும். கிறிஸ்தவ பிள்ளைகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் காணப்படும் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்மோடு அது முடியாது, நம் பிள்ளைகள் நம் குடும்பம் என்றுதான் யோசித்து கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு செய்த இந்த சந்தோஷத்தை பிறருக்கு சொல்லணும். பிறர் துயரத்தில் வாழும் பொழுது, பிறர் கஷ்டத்தில் இருக்கும் போது அவளுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அதுதான் தேவ சித்தம். Christians have been called to bear one another with burdens. It's not selfishness, sir. Just to look after our needs, just to take care of our needs, just to pray for our family is not sufficient. அது போதாது. தேவன் நம்ம அழைத்த நோக்கம், அவர் ஒவ்வொருவருக்காகவும் நாம் தாங்கும், அவர் பலவீனத்தில் அவங்க கஷ்டத்தில் நம்ம தாங்குகிற மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக. இயேசு சுவாமி எப்படி இருந்தார்? அப்படி தான் இருந்தார். பிறருக்காக தான் எல்லாத்தையும் செய்தார், பிறருக்காக ஜீவித்தார். பவுல் அப்போஸ்தலன் எடுத்துக்கொள்ளுங்க, அவர் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் ஊழியத்தை செய்துவிட்டு சபைகளை கட்டுறது மாற்றம் இல்லை, சபையை குறித்த பாரம் மாற்றம் இல்லை. அவர் சொல்கிறார், வெளியே இருக்கும் மக்களுடைய துயரம் மாற்றம் இல்லை, இங்கே நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் வேதனைகள் என்னை அழுத்துகிறது, என்னை நெருக்குகிறது. வெளியே இருக்க சபையில் இருக்கும் மக்களை போய் பிரசங்கிக்கும் பொழுது வரும் துயரங்கள் மாற்றம் இல்லை, இங்கே தானே சபையில் இருக்கும் காரியங்களை யோசித்து என்னுடைய கவலைகள் என்னை அழுத்துகிறது என்று பாரங்கள் அழுத்துகிறது என்று சொல்கிறார். அப்படியாக he gave himself for others. இயேசு சுவாமி தன்னை முற்றிலுமாக பிறருக்கு கொடுத்தார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்மை மாற்றல, பிறருக்காக பிறர் ஜெபிப்பது, பிறர் ஜெபத்தில் தாங்குவது, அவங்களுடைய துயரத்தை புரிந்து கொண்டு அவளுக்காக எப்படி உதவி செய்வது, இதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். இப்படி தான் கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கேயும் ஜீவித்தார்கள். பாருங்கள், உதாரணமாக நம்முடைய பாஸ்டர் தில்குமார் எடுத்துக்கொள்ளலாம். அவர் சபையை ஆரம்பித்தது காரணம் என்ன தெரியுங்களா? துயரத்திலும் துக்கத்திலும் இருக்கும் மக்கள், இதயத்தில் உடைந்த மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும். இதுதான் வருஷமாய் செய்து கொண்டு வந்திருக்கிறார். அவரோடு நான் பழகி இருக்கிற பொழுது நான் கண்டு கொண்ட காரியம் இதுதான். ஃபுல் ஆஃப் லவ் ஃபாதர்ஸ். எந்த நேரம் டெலிஃபோன் பண்ணாலும் சரி, எந்த நேரம் கூப்பிட்டாலும் சரி, நமக்கு தைரியமான வார்த்தைகளை பேசும் ஒரு போதகராக இருந்தார். தைரியமாக இருங்க, நத்திங் வில் ஹேப்பன், டோன்ட் வரி, த லார்ட் இஸ் வித் யூ என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை பேசுவார். பயமெல்லாம் நீங்கி போயிடும், கவலையெல்லாம் நீங்கி போயிடும். முற்றிலும் அது மாற்றம் இல்லை, அவங்களுடைய தேவைகளை சந்திக்கும் ஒரு போதகர், அவருடைய துயரங்களை பங்கு கொள்ளும் ஒரு போதகர். அவர் கண்ணீரில் கடந்து போகும் அவளுக்காக ஜெபிக்கும் ஒரு போதகர். இப்படிப்பட்ட ஊழியத்தை தான் அவர் செய்தார். இதே போல தான் ஒவ்வொரு பரிசுத்தவானும், உண்மையாக கிறிஸ்துவுக்காக தன்னை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பரிசுத்தவானும் ஜீவிக்க வேண்டிய வாழ்க்கை அது. அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபித்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பது சில நிமிஷம் தியானித்து விட்டு நாம் ஜெபத்துக்கு செல்லலாம். நமக்கு ஜெபிக்க வேண்டிய குறிப்புகள் ஏராளம் உண்டு. சில நிமிஷம் நேரங்கள் மாற்று தியானித்து விட்டால் நாம் ஜெபிப்பதற்கு அதிகமான நேரம் கிடைக்கும் என்று நான் யோசிக்கிறேன். முதலாவதாக நாம் என்ன செய்யணும்? வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கணும்.
இயேசு கிறிஸ்து நாம் இயேசு சுவாமி சொன்னார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், என் நாமத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை நான் செய்வேன்னு சொன்னார். என் நாமத்தில் என் பிதாவத்தில் எதை கேட்கிறோ அதை அவர்கள் செய்வார் என்று சொன்னார். கேளுங்கள், இதுவரைக்கும் எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீங்க. நான் உங்களோடு இருந்தேன், உங்கள் தேவையெல்லாம் சந்தித்தேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் நாட்கள் நான் கடந்து போகிறேன். அப்பொழுது இதுவரைக்கும் என் நாமத்தில் எதுவும் நீங்கள் கேட்கல, காரணம் தேவையில்லை, காரணம் உங்களோடு இருந்தேன், உங்கள் தேவையெல்லாம் சந்தித்தேன். ஆனால் இப்பொழுது நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. You have to ask in my name. If you ask in my name, my Father will grant it to you. Ask that the joy may be full. You shall receive that the joy may be full என்று சொல்கிறார். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க கேளுங்கள்னு சொல்கிறார். யார் நாமத்தை கேட்க போகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் கேட்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் கேட்கலாய் காணப்படும். காரணம் என்ன தெரியுங்களா? பிதாவின் இடத்தில் யாரும் டைரக்டாக போக முடியாது. நீங்கள் பழைய ஏற்பாடு வாசிப்பீர்கள் என்றால் சில பரிசுத்தவான்கள் தான் அவரை நெருங்க முடிந்ததாக இருந்தது. அவர் கிருபை பெற்றவராக இருந்தார். மோசே போன்றவர்கள், தீர்க்கதரிசிகளை போன்றவர்கள், அவர்கள் தான் ஆண்டவரிடத்தில் டைரக்டாக பேச முடியும். அவர் மகா பரிசுத்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. பட்சிக்கும் அக்கினி என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட சர்வவல்ல பிதாவாகிய தேவனிடத்தில் சேர வேண்டுவதற்கு சில பேருக்கு தான் பாக்கியம் கிடைத்தது. ஆபிரகாம், ஈசாக்கு போன்ற பக்தர்களுக்கு பாக்கியம் கிடைத்தது. மற்றவங்க யாரும் போக முடியாது. ஆனால் அந்த நிலைமையை மாற்றி நாம் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் சேர்ந்து அவரிடத்தில் கூப்பிடக்கூடிய பாக்கியத்தை, அப்பா எனக்கு கூடிய பாக்கியத்தை, அப்பான்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தை நமக்கு இயேசு கிறிஸ்து தான் உண்டு பண்ணினார். காரணம், அவர் தன்னை தான் முற்றிலும் தாழ்த்தினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிப்பது என்றால் வேதம் சொல்லுகிறது, he gave himself totally, he surrendered himself, he humbled himself even unto the death of the cross. தன்னைத்தானே முற்றிலுமாய் தாழ்த்தி அடிமையின் ரூபத்தை எடுத்து மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்னு வாசிக்கணும். தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தபடினால வேதனை சொல்லுது, அவர் இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்தை காட்டிலும் பெரிதான நாமத்தை கொடுத்தாராம். That at the name of Jesus every knee should bow, every mouth shall confess என்று எழுதப்பட்டது. ஒவ்வொரு முழங்காலும் முடங்கும். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொரு முழங்காலும் முடங்கும். அவர் நாமத்தை சொல்லும் பொழுது எல்லாம் நடக்கும். காரணம், தன்னைத்தானே முற்றிலுமாய் பிதாவுக்கு நம்மேல் அனுபவித்து நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு. கலாத்தியர் 2:20 தான் சொல்லுது. He loved me and he gave himself for me. He loved us and he gave himself for us என்று பவுல் எழுதுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருக்கு தான், அவர் நாமத்துக்கு தான் நமக்கு பிதா செவி கொடுப்பார். இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது தான் பிதா செவி கொடுப்பார். அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால இப்போ நாம் என்ன செய்யலாம்? இயேசுவின் பிதாவுடைய சமூகத்தை டைரக்டாக போகலாம். ஆகவே அவர் இடத்த சொல்கிறார் இயேசு சுவாமி, இனி என் நாமத்தில் கேட்க வேணாம், நீங்கள் பிதாவத்தில் கேளுங்க, அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? தன் ஜீவனை கொடுத்து நமக்கு அந்த சாக்கியத்தை உருவாக்கி வைத்தார், அந்த வாசலை திறந்து வைத்தார். Anybody can approach the throne of grace and plead for his mercy because of what Jesus did on the cross of Calvary. நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டபடியினால அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு, அந்த கிருபாசனத்துக்கு தைரியமாய் சேர கடவோம். ஏற்றவையில் சகாயம் பெறுவதற்கு அவர் கிருபாசனத்தில் தைரியமாய் சேர கடவோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள் சொல்லுகிறது. Let us draw unto the grace, throne of grace, boldly unto the throne of grace, that we may receive help in time of need. நமக்கு வேண்டிய உதவியை பெறுவதற்கு தைரியமாய் சேர கடவோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இயேசுக்கு தம் ஜீவனை கொடுத்தபடினால இந்த நாமத்தினாலே நாம் ஜெபிக்கணும். எப்பொழுதுமே சீஷர்கள் அப்படி தான் செஞ்சாங்க. 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் வாசிக்கும் பொழுது, ஒரு முடவன் பிறவி முடவன் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கான் வாசல்ல, ஆலயத்தின் வாசல்ல. அவளுக்கு போய் அந்த முடவனை பார்த்த பொழுது, அந்த ஜப்பானியை பார்த்த போது, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்கிறார்கள். பொண்ணு வெள்ளி என் கையில் இல்லை, ஆனால் என் கையில் இருக்கிறதும் கொடுக்குறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். 16ஆம் அதிகாரம் மார்க்கு 17 வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிசாசுகளை துரத்து, இன் மை நேம் ஈ ஷால் காஸ்ட் அவுட் டெவில்ஸ் என்று இயேசு சொன்னார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவில். அவர் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாமத்துக்கு அத்தனை வல்லமே இருக்குது பாருங்க. அதை சொல்லி ஜெபிக்கும் போது பிதா ஒரு நாள் அசட்டை பண்ணவே மாட்டார். ஜெபத்தை கட்டாயமாக செவி கொடுப்பார். என் மகன் பேரை சொல்றாங்க,
என்னுடைய மகன் பேரை கூப்பிட்றாங்க. எனக்கு கீழ்ப்பணிந்து தம் ரத்தத்தை சிந்தின என் மகன் பேரை சொல்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்வார்? செவி கொடுப்பார். அந்த ஜெபத்தை கேட்டே ஆகணும். ஆகவே தான் ஏசாமி சொன்னார், என் நாமத்தில் கேளுங்கப்பா, ஒரு நாள் அதை மறுதளிக்கவே மாட்டார். ஆகவே நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த நாளிலும் நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் எதுக்கெல்லாம் ஜெபிக்கும் போது இயேசு நாமத்தில் கேட்போம், தைரியமாக கேட்போம். ஒரு தேவ மனுஷன் தான், பெங்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் அமெரிக்கன், அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அவர் ஒரு நாள் இயேசு சுவாமியை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். வேறு இயேசு நாமம், த நேம் ஆஃப் ஜீசஸ், த நேம் ஆஃப் காட்னு சொல்லி ஒரு சின்ன பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருந்தார் ஆலயத்தில். இயேசு நாமத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் பாருங்க. அந்த நேரத்தில் ஒரு முடவன் அங்கே உட்கார்ந்துருந்தான், ஒரு சப்பானி. திடீரென்று ஏஞ்சி குதித்து ஓட ஆரம்பிச்சிட்டான் அந்த ஆலயத்தில். எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒன்றுமே அவர் ஜெபிக்கலை, ஒன்றுமே பண்ணலை. He was just preaching about the name of Jesus, the power in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அத்தனை வல்லமை இருக்கிறது, பிசாசுகள் ஓடும் என்று சொன்னாரே அவரே. ஆகவே பிரியமானவர்களே, அந்த நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அப்பா கட்டாயமாக செவி கொடுப்பார், கேட்பார். ஆகவே அதை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். இரண்டாவதாக வேதம் சொல்லலாம் எப்படி ஒரு மனதோடு ஜெபிக்க வேண்டுமா? இன் ஒன்னஸ். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, when two of you shall agree on earth concerning anything, it shall be done of my Father who is in heaven. இரண்டு பேர் ஒருமைப்பட்டு இந்த பூமியில் எதை கேட்கிறீர்களோ அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவால் அது ஆகும். ஒரு மனம் ஆதி கிறிஸ்துவ சபையில் தான் காணப்பட்டது. எல்லாம் ஒரு மனதோடு கூடி, 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும், ஒரு மனதோடு கூடி அவர்கள் அந்த மேலறையில் ஜெபித்த பொழுது ஆவியானவர் வந்து இறங்கினார். அதே போல 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் இந்த யூதர்களால், அந்த பரிசேயர்களால் அவர்கள் வேதனைப்படுத்தப்பட்ட பொழுது, துன்புறுத்தப்பட்ட பொழுது அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, எல்லாரும் கூடி ஒரு இடத்துல, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும், அற்புத அடையாளங்கள் செய்து ஆண்டவரே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தாங்க, ஒரு மனதோடு ஜெபம் பண்ணினாங்க. 4ஆம் அதிகாரம் 28, 29 வசனம் வாசிப்பா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒரு கூடி இந்த இடம் அசைந்தது. அந்த இடத்துல அவங்க ஜெபித்த போது அசைந்து தேவன் தன் வல்லமையை வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியினால் எல்லாரும் நிறைந்தவர்களாக ஏஞ்சி என்ன செஞ்சாங்களா, ஊழியம் எல்லாரும் வல்லமையோடு தைரியமாய் பிரசங்கித்தார்கள். உயிர்த்ததன் வல்லமையை தைரியமாக பிரசித்தார்கள். தேவ கிருபை அவன் மேலெல்லாம் இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆகவே ஒன்னஸ் இஸ் வெரி. எப்படி how will this oneness come? இந்த ஒன்னஸ் எப்படி வருகிறது என்றால், பெரியமானவர்களே, தேவ அன்பு நம் உள்ளத்தை நிரப்பும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பு நம்மை ஆட்கொள்ளும் பொழுது அந்த ஒன்னஸ் நமக்குள் வருகிறது. காரணம் ஏசாமி சொன்னார், ஒரு அன்பாயிருங்கள் என்று. பிறருடைய கஷ்டத்தை நாம் நினைக்கும் பொழுது, ஐயோ நான் படும் வேலை நான் கஷ்டப்படுறது போலாம், என் குடும்பத்தில் என் மகனுக்கு வேலை போயிருந்தா என்ன இருக்கும், என் மனைவி என் கணவனுக்கு சுகவீனம் வந்திருந்தா என்ன இருக்கும், ஐயோ என் பிள்ளைகள் இன்னைக்கு தவித்திருந்தால் என்ன இருக்கும், இப்படிதான் நம் உள்ளத்தில் எண்ணம் வரும் பிரியமானவர்களே. அப்போது என்ன ஆகிறது, ஒரு அன்பு, ஒரு மனதுருக்கம் உள்ளத்தில் வர ஆரம்பிக்கிறது. Then you begin to pray in oneness. You begin to cry, God have mercy. You will not think of anything else. You will not even think whether he is an enemy or not. உனக்கு ஒரு நண்பனா ஸ்நேகனா என்பதை கூட நினைக்க மாட்டீங்க. அது பதிலாக உங்களுக்குள் ஒரு தெய்வ அன்பு வந்து நிரம்பும் பொழுது தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அன்பில்லாத பொழுது நடக்காது. அன்பில்லாத போது நடக்கவே நடக்காது. இயேசு சுவாமி வாழ்க்கையில் காணப்பட்டது தான். எங்கே சென்றாலும் சரி திரளான மக்களை கண்டு 14 மத்தேயு சுவிசேஷம் 14 சொல்லு, மனதுருகி அவர் நோய்களை குணமாக்கினார். Whenever Jesus did mighty signs and wonders, it was accompanied by his love and compassion. Those were the times when he saw mighty miracles happening. And we are filled with the love of Christ. And when we pray in oneness, this oneness comes because of God's love. Without love we cannot have this oneness. ஐயோ யாராவது கஷ்டப்படுறாங்களே, இந்த நோயெல்லாம் வாடுகிறாங்களே, இந்த பாடல் கடந்து போகிறார்களே என்றெல்லாம் கேள்விப்படும் உள்ளம் துடிக்கும் நமக்கு. ஐயோ நம் குடும்பத்தில் தான் நடந்தது போல யோசித்து நாம் அழுவோம். அந்த அன்பு நமக்கு இருக்குமானால் அப்படியெல்லாம் ஒன்றா கூடி ஜெபிக்கக்கூடிய நேரம் வரும். வேற்றுமையை மறந்து, நம் குற்ற குறைகளை மறந்து, கசப்புகளை மறந்து நாம் என்ன செய்வோமா, ஒரு மனதோடு ஜெபம் பண்ணுவோம். ஏசாமி வாழ்க்கையில் தான் காணப்பட்டது. பிரியமானவர்களே, நாமும் கூட அப்படி செய்வோம் என்றால் அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். அன்பினால் நிறைந்து வரும் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். ஜான் ஜி லேக் என்ற ஒரு பக்தன் இருந்தார். அவர் ஊழியம் செய்ய சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்தார். அங்கே பெரிய அதிகாரியுடைய மனைவிக்கு கேன்சர் வியாதி, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, எல்லாரும் அவரை கைவிட்டுட்டாங்க.
யாருமே முடியல. சரி, ஜான்ஜிலுக்கு கூப்பிட்டாங்க, நீங்கள் உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்க செய்கிறாங்க வாங்கன்னு. அவர் போனார், போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணினார், விசுவாசத்தெல்லாம் பயன்படுத்தி ஜெபம் பண்ணினார். ஒரு அற்புதமும் நடக்கலை. he was tired. ஆனால் என்ன செய்தார், சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் வீட்டுக்கு சென்று தன் உடையெல்லாம் மாற்றிட்டு குளித்து விட்டு திருப்பி வரும்பொழுது, வந்து கொண்டே இருக்கும் பொழுது பாருங்க, அந்த இடத்துல அந்த பெண்மணி கதறி அழுவதை கேட்டார். ஐயோ, நாள் தாங்க முடியவில்லை என்று சொல்லி சத்தம் போடுவதை கேட்ட பொழுதுதானே உள்ளத்தில் ஒரு தெய்வீக அன்பு வந்து நிரப்பிட்டு ஒரு மனதுருக்கம் வந்து நிரம்பிச்சு. அந்த ஒரு அன்பினால் என்ன செய்தார், ஓடினார். ஓடி போய் என்ன செய்தார், அந்த தோளும் எலும்பும் தோளுமா அந்த சடலத்தை கையில் எடுத்து அழுது கொண்டே இருந்தார். ஏசாமி கிட்ட அழுது 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 கொண்டே இருந்தார். செய்து கொண்டு தான் இருக்கும் பொழுதுதானே அந்த மகள் 100க்கு 100 சுகம் பெற்றாள். அன்பே நம்மை ஒருமனப்படுத்தும், அன்பு நம்மை ஒன்றாக இணைக்கும், அன்பு நாம் வேற்றுகளை மறுக்க செய்யும். அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆகவே oneness is very important. அதன் பிறகு பிரியமானவர்களே, we should pray according to God's will. There are certain things where the Bible very clearly reveals the will of God. தேவ சித்தத்தை நம்ம அழகாய் வெளிப்படும். நாம் சரீர சுகம் பெறுவது அவருடைய சித்தம், நாம் பரிசுத்தமாக வாழ்வது அவருடைய சித்தம், நாம் குடும்பத்தில் சமாதானம் இருப்பது சித்தம், நாம் குடும்பத்தில் இருக்கும் மக்கள் ரட்சிக்கப்படுவது நாங்கள் மாட்டல, குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம், பிறருக்காய் ஜெபிப்பது தேவ சித்தம். இதெல்லாம் நமக்கு தேவ சித்தம் என்று அறியும் பொழுது என்ன செய்கிறோம், அதன்படி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவ சித்தத்துக்கு இல்லாதவர்களுக்கு தேவன் ஜெபம் பதில் கொடுக்க மாட்டார். when we pray according to God's will, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். when we ask anything according to his will, he heareth us. அவர் சித்தம்படி எதெல்லாம் கேட்கிறோம் அப்போது அவர் செவி கொடுக்கிறாராம். அவர் செவி கொடுத்தால் நம் கட்டாயம் அதை பெற்றுக்கொள்வோம் என்பதற்கு உறுதி உண்டு என்று சொல்லி அங்கே பக்தனாகி யோவான் எழுதுகிறார். ஆகவே we must pray according to God's will. We can easily pray. சரீர சுகம் இனமானால் கர்த்தருடைய சித்தம்தான், நாம் தீர்க்காயுசு வாழ்வது அவருடைய சித்தம்தான், நாம் குடும்பத்தில் ஆஸ்வாதம் இருப்பது சித்தம்தான், மக்கள் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவது சித்தம், சபை நிறைந்து வழிவது அவருடைய சித்தம், மக்கள் கண்ணீர் துடைக்கப்படுவது சித்தம். இவருக்கெல்லாம் நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய தேசத்துக்காய் ஜெபிப்பது தேவ சித்தம், ராஜ்யத்துக்காய் ஜெபிப்பது தேவ சித்தம். தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கும் போது அவர் செவி கொடுக்கிறார். He listens to our prayers. When we pray according to God's will, then comes iniquity. சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 18ஆம் சொல்லு, நாம் எதிர்த்து கெட்ட சிந்தை இருக்குமானால் கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேடார். If we regard iniquity in our heart, the Lord will not hear us. The Lord will not answer us. We must have a pure heart full of love, pure heart. இறைத்து சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னார். இறை சுத்தமாக இருக்கணும் பிரியமானவர்களே. கபடு கலக்கம் எந்த கூட ஏசாமி இதயம் எப்படிப்பட்டது தெரியுங்களா, ஒரு கலகமில்லாத அன்பு நிறைந்த ஒரு இதயம் இயேசுவின் இதயம். அப்படிப்பட்ட இதயம் உடையவளாய் நாம் மாறுவோமா? இயேசுவை போல நாம் மாற்றும் ஆண்டவரே, உங்களுடைய இருதயம் எனக்கு தாரும் சுவாமி என்று சொல்லி நாம் கேட்கும் போது அந்த இருதயம் மத்தில் இருக்குமானா அந்த இதயத்தோடு தூய்மையோடு ஜெபிப்பான். அந்த ஜெபத்துக்கு அசட்டை செய்யவே மாட்டார், கட்டாயமாக பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது நீதிமானின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், செவி சாய்க்கிற தேவன். Yes, he will listen to the prayers of the righteous. When we confess our sins, every time when we come to the Lord's table or when we come to the table of grace, you must purify yourself. வேறு எதுவுமே வேண்டாம் பெரியமானவர்களே. பிரசங்கிக்க வரீங்களா, ஆலயத்துக்கு பிரசங்கம் பண்ண வரீங்களா, அது முன்பாக ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும், let me be a conduit Lord, ஒரு pipe without any hindrance, without any impediment in it. No rust in it, Lord, so that the water will flow freely. The water of mercy and grace and salvation will flow freely. அப்படிப்பட்ட ஒரு பைப்பாக என்னை மாற்றும் சுவாமி என்று சொல்லி நாம் வர வேண்டும் ஒரு சமூகத்தில். ஆகவே ஜெப நாளில் இருக்கும்போது நம்மை சுத்தமாக்கி கொண்டு ஜெபம் பண்ணும். அந்த ஜெபத்தை கர்த்தர் கட்டாயமாக கேட்பார். கடைசியாக வேதம் சொல்லுகிறது அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளும் பொழுது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்கிறோம். அவர் பிரமாணங்களை கை கொள்ளும் பொழுது என்ன செய்கிறாரா, நம் ஜெபத்தை கேட்பார். We know that we receive whatever we ask of him because we keep his commandments and do those things which are pleasing in his sight. அவருக்கு பிரியமானதை செய்து அவர் பிரமாணங்களை கை கொள்ளுகிறபடினால கட்டாயமாக தேவன் நமக்கு செவி கொடுப்பார், நமக்கு பதில் கொடுக்கிறார், கேட்பதை கொடுப்பாராம்.
If you abide in me and my words abide in you, ye shall ask what you will and it shall be done unto you. நீர் என்னில் நிலைத்திருந்து என் வார்த்தை ஒன்றில் நிலைத்திருந்தால் என்னை எதை கேட்கிறீர்களோ அதை நான் செய்வேன் என்று சொல்கிறார். என்ன வார்த்தை? என்னால் என்ன? அவர் பிரமாணம் கை கொண்டு பிரியமாய் நடப்பது. இயேசு சுவாமி அப்படித்தான் ஜீவித்தார். யோவான் 8:29 சொல்லுகிறது, என் பிதாவை என்னை தனிமையாக விடவில்லை. காரணம், அவருக்கு பிரியமானதையே செய்கிறபடினால் என்னோடு கூட எப்போதும் இருக்கிறார் என்று இயேசுசாமி சொன்னார். அதே போல நாமும் நடப்போம் என்றார். கட்டாயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்போம். இந்த நாளில் இதெல்லாம் சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஏசாமி நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு பிரியமானவர்களே. Every prayer will be answered. He is a prayer answering God. Even in the Old Testament the Bible says he is a prayer answering God. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவாங்க. இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி நான்